இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் 17, 18ஆம் தேதிகளில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் உச்சபட்சமாக 95 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஸ்ரீவைகுண்டம், பாபநாசம் உள்ளிட்ட அணைகளில் இருந்து அதிகளவு உபரி நீர் வெளியேறியது. இதனால் இந்த மாவட்டங்களில் உள்ள 6 கால்வாய்களின் கரைகள் சேதமடைந்துள்ளன. பழமையான பாசன கட்டமைப்புகள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. இவற்றை நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா மற்றும் பொறியாளர் குழுவினர் ஆய்வு செய்தனர். தாமிரபரணி வடிநில பகுதியில் மட்டும் 5186 இடங்களில் நீர்வள கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. கோரப்பள்ளம் ஆறு வடிநில பகுதியில் 2128 இடங்களிலும், கோதையாறு வடிநில பகுதியில் 766 இடங்கள், சித்தாறு வடிநில பகுதியில் 353 இடங்கள் என மொத்தம் 18,300 இடங்களில் நீர்வள கட்டமைப்புகளில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இவற்றில் நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 843 கோடி ரூபாய் தேவை என நீர்வளத்துறை மதிப்பிட்டுள்ளது. இது குறித்த முதற்கட்ட அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. சேதமடைந்த நீர்வள கட்டமைப்புகளை வரும் ஜூனுக்குள் சீரமைத்தால் மட்டுமே தென்மேற்கு பருவமழையின் போது சமாளிக்க முடியும். எனவே சீரமைப்பு பணிக்கு விரைந்து நிதி வழங்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து பேரிடர் நிவாரண நிதி கிடைத்ததும் சீரமைப்பு பணிக்கு நிதி வழங்கப்படும் என தெரிகிறது.